லதிகா, நான் இப்படியே உடல் நலம் இல்லாமல் இருந்தால் வீர மார்த்தாண்டரை எப்படி நான் மணப்பேன்? மால்சா, உன்னை நலமாக்க அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். யாருக்கு தெரியும்? இவ்வளவு நடந்திருக்கிறது. ஜெசூரியிலிருந்து ஒரு செய்தியும் இல்லை. முக்கியமாக எங்கள் திருமணத்தை பற்றி. அதற்கும் ஏதாவது காரணம் இருக்கும். ஒரு ராஜ்யத்தை ஆள்வது என்பது மிகப்பெரிய கடமை அல்லவா? அவர் உன்னை நிச்சயம் நினைத்து கொண்டுதான் இருப்பார். ஆமாம், என்னால் அவரை கண்ணாடியில் காண இயலவில்லை. அவர் என்னுடன் பேசவில்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த தங்க கண்ணாடியை ஜெசூரிக்கு அனுப்பிவிடலாம் என்று. உனக்கு உடல் நலமில்லை, அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறாய். உண்மை என்னவென்றால், நான் அவரை எண்ணி ஏங்குகிறேன். எனக்கு என் மீது இருக்கும் அக்கறை விட அவர் மீது கவலை அதிகமாக இருக்கிறது. அவருக்கு பணிவிடை செய்ய கோட்டையில் அதிக ஆட்கள் இருக்கிறார்கள். தனது பிரஜைகளை பற்றி தவிர வேற எண்ணமே இல்லை. தன்னை பற்றிய கவலை கூட இல்லை. கூடிய விரைவில் நீயும் ஜெசூரிக்கு போக போகிறாய். அப்பொழுது நீதானே அவரை பார்த்து கொள்ள வேண்டும். மால்சா, இப்பொழுது நீ அந்த அரண்மனையில் கழித்த 2 நாட்கள் பற்றி நினைத்துக்கொள். மிக நன்றாக உணர்வாய். காதலில் இருப்பவர்கள் மெய்மறந்து போய்விடுவார்கள். அப்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாய். அந்த 2 நாட்கள் நன்றாக இருந்தது. மால்சா, என்ன கனவு காண்கிறாயா? லதிகா, அந்த கண்ணாடியை கொண்டு வருவாயா? நான் பிறகு வருகிறேன். எனக்கு உங்களை பார்க்க வேண்டும், வெகு விரைவில், இப்பொழுதே. உங்கள் முகத்தை என்னால் மறக்க முடியவில்லை. நான் என்ன செய்வது? உங்களை கண்ணாடியில் காண முடியவில்லை என்றால் நான் நிச்சயமாக இதை ஜெசூரிக்கு அனுப்பிவிடுவேன்.